ஃபார் லூப். இதுவும் பிக் கொஸ்டின்ல தான் வரும். சின்ன கொஸ்டின்ல கேட்டாங்க, 2 மார்க்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா சின்டாக்ஸ் மட்டும் கேட்பாங்க. சரியா? அந்த ஒயில், டூ ஒயில், ஃபார், இஃப் எல்லாமே 2 மார்க்ஸ்ல வருதுன்னா சின்டாக்ஸ் மட்டும் கேட்பாங்க. பிக் கொஸ்டின்ல வருதுன்னா எக்ஸ்பிளைன் வித் an எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ இதுல இந்த ஃபார் லூப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். ஸோ உள்ள வரும்போதே கண்டிஷனை செக் பண்ணுவோம். செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அந்த லூப்புக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் லூப். ஸோ இந்த லூப்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா இந்த 3 செக்ஷன் இருந்துச்சுல்ல, இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இது எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துருப்போம். அந்த ஃபார் அப்படின்ற அந்த சின்டாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சின்டாக்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபார் லூப்ல மட்டும்தான் இந்த மூணுமே ஒரே இடத்துல கொடுத்துருப்போம். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், இது வந்து ஒன்லி ஒன்ஸ், ஒரு தடவை மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? லூப்புக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு தடவை மட்டும் இது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமே உடனேவே கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து லூப்போட பாடி எக்ஸிக்யூட் ஆகும். லூப்போட பாடி எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இங்கே வரும். ஸோ அப்போ அந்த கவுண்டரை இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ, ஸோ ஃபால்ஸ் ஆன உடனே இந்த லூப்பை விட்டுட்டு வெளியில வந்துடும். சரியா? இதுதான் ஃபார் லூப். அதுக்கு ஒயிலுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன். இது உங்க எக்ஸாமுக்கு தேவையில்லை. இந்த கம்பேரிசன்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அதே ஒயில்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இனிஷியலைசேஷன் கொடுக்குறோம், அடுத்து ஒயில்ல கண்டிஷன் கொடுக்குறோம், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டை அதுக்கப்புறமா லூப்புக்கு உள்ள கொடுக்குறோம். வேற வேற இடத்துல இருக்கு. ஆனா இதுல எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்குது. சரியா? அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? இதோட ஃப்ளோ சார்ட். ஸோ ஃபார் இந்த 3 பார்ட்டும் இதுலயே வந்துடும். ஸோ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஐ, அடுத்த ஐயோட வேல்யூக்கு திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஐல இருந்து வெளியில வந்துடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே ஸ்டார் பிரிண்ட் பண்றது இதுல ஃபார் லூப்பை பயன்படுத்தியிருக்கோம். சரியா? ஸோ இது ரன் பண்ணுவோம். இப்போ நான் 5 கொடுத்தேன்னா 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் அப்படின்னா கிளியரா புரியும். ஸோ மெயின், கிளியரு, அடுத்து இன்புட் வாங்குறது. ஸோ 3 கொடுத்துப்போம். கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலைசேஷன் ஒரு தடவை தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 5 வேல்யூ 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n கொடுத்துருக்கோம். சரியா? அப்ப 0ல இருந்து n வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 1 எக்ஸ்ட்ராவாவே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை ரன் ஆயிடுச்சு. அடுத்து செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருக்கனால திரும்ப உள்ள வந்துடுச்சு. ஒரு ஃபிளிக்கர் ஆனது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எடுத்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 3வது தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் படி நமக்கு 4 தடவை பிரிண்ட் ஆகும். ஏன்னா 0ல இருந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n கொடுத்துருக்கோம். அப்ப 4 தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ 4 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. வெளியில 4 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு கரெக்டா 3 தடவை தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் ஒயில் டூ ஒயிலுக்கு பண்ண மாதிரி 1ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா 3ன்னு கொடுத்தோம்னா 3 ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகும். சரியா?